ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து பல வீடியோங்களில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் பர்சனல் ஃபைனான்சிங் பேசும்பொழுது கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் கோல்டை விட பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதை விட பெட்டராகவே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும், லைக் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். இப்போ கோல்டு பார்த்தா ஆவரேஜாக வந்து நம்ம ஒரு 10% கொடுக்குது அப்படின்னு பார்த்தா அதை விட 15-20% கொடுக்குற அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. பட் ஸ்டில் என் கோல்டு பண்ணுங்க அப்படின்னா கோல்டு இஸ் த பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் டு பீட் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணக்கூடிய திறமை வந்து கோல்டுக்கு வந்து ஆன் லாங் ரன் இருக்குது. ப்ளஸ் கோல்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு இல்லை வந்து ஒரு 200 கிராமாவது தங்கத்தை வாங்கி வைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஏன் 200 கிராம் அப்படின்னு சொன்னால் அந்த 200 கிராம் இப்போத்தி வேல்யூ பார்த்தா வந்து இப்போ நியர்லி ஒரு 5700-750 அந்த ரேஞ்சில் வந்து இப்போ ஒரு கிராம் கோல்டு இருக்குது 22 கேரட். ஸோ இப்போ நம்ம வந்து அதை வந்து ஒரு 200 கிராம் படம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 10-11 லட்சம் ரூபாய் வரும். அது வந்து நம்மளோட எமர்ஜென்சி சேஃப்டிக்காக நம்ம அதை வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ இன்கேஸ் நாளைக்கு வருது ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுது அப்படின்னும் போது அந்த நகையை வந்து நம்ம வாங்கி நம்ம அதை வச்சுட்டு அதை நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சேஃப்டி பர்பஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வீடு வாங்கலாம் இருக்கீங்க, ஒரு இடம் வாங்கலாம் இருக்கீங்க, ஒரு டவுன் பேமெண்ட்டுக்கு நம்ம கிட்ட கையில் காசு இல்லை, யாரோ கிட்ட போய் கடன் கேட்கறதுக்கும் நமக்கு பிரச்சனை கஷ்டமாக இருக்குது, சங்கோஜமாக இருக்குது அப்படின்னா வந்து நம்ம எது கேட்கணும் தேவையில்லை. நம்ம கிட்ட தான் தங்கம் இருக்குல்ல, எடுத்துகிட்டு போய் நம்ம அதை போய் ஒரு பேங்க்ல வச்சு நம்ம காசு எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து டவுன் பேமெண்ட் கட்டிடலாம். இல்லை வச்சா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கட்டணுமே அப்படின்னா அது போய் விற்றுக்கலாம். பிகாஸ் அது விற்று நம்ம பண்ணிட்டு மறுபடியும் அந்த நகையை வாங்கிக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி பர்பஸ் தான் ஒரு எமர்ஜென்சி பர்பஸ் தான் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு 100% கண்டிப்பாக 200% கண்டிப்பாக தேவை. பிகாஸ் ஆல்ரெடி பணம் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து வந்துட்டு போகிறது வந்தாலும் அதை உதவி பண்ணுறதுக்கு 1000 பேர் வரப்போறாங்க. பட் நமக்கு மிடில் கிளாஸில் இருக்கிறோம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக கோல்டு தான் நமக்கு எல்லா நேரத்துலையும் உதவி பண்ணும். அதனால் மினிமம் 200 கிராம்ஸ் அது வச்சுக்கோங்க அப்படின்ற. நீங்கள் மேக்ஸிமம் 500 கிராம் வச்சுக்கோங்க, கிலோ கணக்கு கூட வச்சுக்கோங்க, அது டிபெண்ட்ஸ் ஒன்றும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சர்டன் லெவலில் இருக்கும் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம அதர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஸோ அதில் நம்ம பண்ணிக்கலாம். பட் மினிமம் 200 கிராம்ஸ் வச்சுக்கோங்க. இதில் சில பேர் வந்து என்கிட்ட சொல்கிறது லைக் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதும் என் ஃபேமிலி சைடில் ஷேர் பண்ணுவோம், நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுக்கிறேன். லைக் ஒரு 2000, 3000, 5000 ஏதோ சேர்த்து வச்சுக்கிறேன். ஒரு லைக் அது ஒரு 20-30,000 வரும்போது இல்லை எப்பயாச்சும் கொஞ்சம் கோல்டு விழும்போது டக்குன்னு போய் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஒரு 6 மாதத்தில் வாங்கலாம் நினைப்பேன். பார்த்தா ஒரு 3-4 மாதம் எனக்கு ஏதாச்சும் தேவை இருக்கும், டக்குன்னு எடுத்து போய் செலவு பண்ணிடுறேன். இதே பல வாட்டி நடக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு தான் நம்ம டிஜிட்டல் கோல்டு வாங்கலாம். ஸோ ஃபிசிக்கல் கோல்டுனா இப்போ நம்ம வாங்குறதுலாம் ஃபிசிக்கல் கோல்டு. ஃபிசிக்கல் கோல்டுனா என்ன, டிஜிட்டல் கோல்டுனா என்ன, அது எப்படி வாங்குறது என்ன ஏதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். பை த வே, திஸ் இஸ் பிரகாஷ். வெல்கம் பேக் டு ட்ராக் வேர்ல்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஃபிசிக்கல் கோல்டுக்கும் அப்புறம் டிஜிட்டல் கோல்டுக்கான டிஃபரன்சஸ் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபிசிக்கல் கோல்டுனா என்ன, டிஜிட்டல் கோல்டுனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதில் டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஃபிசிக்கல்னா நம்ம பல பேருக்கு தெரியும், போய் டேரெக்டாக ஸ்டோரில் போயிட்டு நம்ம தங்கத்தை வாங்கிட்டு வரோம்ல, இதுதான் ஃபிசிக்கலாக போய் கோல்டு வாங்கிட்டு வரது. ஸோ ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே 2 விதம் இருக்குது. ஒன்று 22 கேரட், 24 கேரட். 22 அப்படின்னா வந்து அதுதான் வந்து நம்ம நகையாக போட்டுக்கிறது. எப்படின்னா இப்போ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு தான் 24 கேரட்னு சொல்லுவாங்க. அதில் சில மெட்டல்ஸ் எல்லாம் லைக் காப்பர் அந்த மாதிரி மெட்டல்ஸ் சேர்க்கும்போது தான் அதை வந்து மோல்டு, அதாவது வளைவுத்தன்மைகள் வந்து அதுக்கு உருவாகும். ஸோ வளைவுத்தன்மை உருவாகும்னா நம்ம வந்து பல ஆர்னமெண்ட்ஸ்லாம் உருவாக முடியும். இப்போ மோதிரமோ நகையோ எல்லாமே வந்து போடுறதுக்கு ஸோ பல மெட்டல்ஸ் சேர்க்க. ஸோ இது 22, இது 24 கேரட் இப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த 22-24 கேரட்டை வந்து பல பேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் வாங்கக்கூடியவங்க இருப்பாங்க. லைக் 24 கேரட்டுங்கிறது வந்து எல்லாம் காயினில் தான் வரும், இல்லை பாரில் வரும். லைக் 10 கிராம் அந்த மாதிரி கிலோ கணக்கில் இல்லை கிராம் கணக்கில் பெருசாக தான் வரும். 10 கிராம் தான் மினிமம்ங்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கிராமுங்கிறதே நியர்லி நமக்கு ஒரு 6000 ரூபாய் 6200னா லைக் ஒரு நியர்லி 8 கிராம் ஒரு சவரன் அப்படிங்கிற லைக் 10 கிராம் அப்படின்னும் பொழுது ஒரு 60,000-65,000 அந்த ரேஞ்சில் வரும். இது எல்லாரையும் போய் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா ஆப்வியஸாக முடியாது. ஸோ இதே வந்து சின்ன சின்னதாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாதம் வந்து இந்த 11 மந்த் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. 11 மாதம் நம்ம கோல்டுக்கு காசு சேர்த்து வச்சு போட்டுகிட்டே வருவோம் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில். 12வது மாதம் அங்கே போய் சீக்கிரம் சேர்த்துறா இல்லாமல் போய் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஃபிசிக்கல் கோல்டு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, மாதம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு 5000 ரூபாய் போட்டு வருவாங்க. சில பேர் 10,000 போட்டு 12வது மாதம் போய் வாங்கிப்பாங்க. இது ஒரு செட். இதே டிஜிட்டல் கோல்டு அப்படின்னு போனோம் அப்படின்னா நம்ம அதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் டிஜிட்டல் கோல்டை பற்றியே தெரியல அப்படின்னா அவங்க ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது ஆப்வியஸாக சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ஏதோ ஒரு மாதிரி புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதே வீடியோவை அந்த டிஜிட்டல் கோல்டு பாட்டை மட்டும் மறுபடியும் 2-3 வாட்டி ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பேச ஆரம்பிப்போம். டிஜிட்டல் கோல்ட்லேயே நிறைய டிஜிட்டல் கோல்டை பல விதமாக நம்ம வாங்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பல கடைகளில் போய் நம்ம வாங்குறோமோ அதே மாதிரி டிஜிட்டல் கோல்டு இப்போ ஒரு ஃபிசிக்கல் கோல்டை பல கடைகளில் போய் எந்த கடையில் வேணால் போய் நம்ம வாங்கலாம். அதே மாதிரி டிஜிட்டல் கோல்டையும் பல விதமாக நம்ம வாங்க முடியும். அதில் ஒன்று சாவரன் கோல்டு பாண்ட். இது வந்து கவர்மெண்ட் வந்து வருஷத்தில் ஒரு 3-4 வாட்டி வந்து நம்மகிட்ட வந்து காசு கொடுத்து நீங்கள் இந்த கோல்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டே வந்து கொடுக்குறது. இன்னொன்று கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் நம்மள பல பேர் தெரியும். நம்ம போய் நம்ம பேங்க்லேயோ ஏதோ ஒன்றுல போய் மியூச்சுவல் ஃபண்டு போடுவோம். அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி அதே மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு வாங்கி அவங்க வச்சுப்பாங்க நம்ம கொடுக்குற காசுக்கு. ஸோ இப்படி கோல்டு பீஸு, கோல்டு ETF இந்த மாதிரி பல விதமாக இருக்குது. ஸோ என்னன்னா
எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ். நம்ம போய் எப்படி ஒரு ஆன்லைனில் போய் ஒரு பொருள் இப்போ காய்கறி வாங்குறோமோ இல்லாட்டி ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், துணிமணி வாங்குறோம், அமேசான் ஷாப்பிங் பண்ணுறோம், இதே மாதிரி ஆன்லைனில் போயிட்டு நகையை வாங்கி நம்மளோட அக்கௌண்ட்டில் வச்சுப்போம். இந்த அக்கௌண்ட் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிமேட் அக்கௌண்ட். இப்போ நம்ம காசு வாங்கி காசு ஒரு அக்கௌண்ட்டில் வச்சுக்கிறோமா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில், அதை பேர் நம்ம என்ன அக்கௌண்ட்னு சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோமா. ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம பணம் வந்து அந்த அக்கௌண்ட்டில் இருக்குது, அந்த அக்கௌண்ட் பேர் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இதே மாதிரி நம்ம இன்னொரு அக்கௌண்ட்டில் நகையை வச்சுருப்போம், அந்த நகை பேர் தான் வந்து டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக ஆன்லைன் தான் இருக்கும், நீங்கள் கையில் பொருளெல்லாம் பார்க்க முடியாது. ஸோ இது வந்து பல பேருக்கு வந்து பயம் வரலாம், இது எப்படிப்பா நம்பலாமா, ஏன்னா இப்போ இதுதாங்க நம்ம கையிலே இருக்குது, நம்ம கண்பட பார்க்குறோம், நம்ம தைரியம் வருது. இப்போ இது ஆன்லைனுன்ற ஒரு ஏமாத்திட்டாங்கன்னா அந்த பயமே வேணாம். எப்படி ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து உங்கள் கண்ட்ரோலில் இருக்கோ, டிமேட்டு அதை விட ரொம்ப செக்யூர்டான விஷயம். பிகாஸ் இது வந்து அல்டிமேட்டாக கவர்மெண்ட் ஆர்பிஐ வந்து ஃபுல்லாக வந்து இதை வந்து கவர்னிங் பாடியாக இருக்காங்க, இவங்க இதை வந்து ஃபுல் அத்தாரிட்டி எடுத்து அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம பயப்படுறதுக்கான அவசியமே கிடையாது. இதே மாதிரி இது வந்து ரொம்ப ஈஸி, நீங்கள் ஒரு பை கிளிக்கு செல்லு கிளிக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் கை நுனியிலே வந்து நீங்கள் நினச்ச நேரத்தில் வாங்கிக்க முடியும் இதை. ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் ஃபிசிக்கல் டிஜிட்டல் கோல்டுங்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து இதோட மேஜர் டிஃப்ரென்சஸ் என்ன, லைக் நம்ம ரெண்டுத்துக்கும் வந்து என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதில் இனிமேல் நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னு எடுக்கும்போது வந்து பல பேருக்கு வந்து மினிமம் ஒரு கிராம் கணக்கில் தான் வாங்க முடியும். ஸோ ஒரு கிராமுங்கிறது 5000 ரூபா. பல பேர் நினைப்பாங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சுட்டு, லைக் ஒரு சவரனில் ஏதோ ஒரு மோதிரமோ இல்லை ஏதோ ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா. ஸோ ஓகே, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டு ஒரு வருஷம் சேர்த்து வச்சுட்டு நான் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்போது நம்ம ஒரு 4-5 மாதத்துலேயே வந்து எதிர்பார்க்காத மாதிரி ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு அந்த காசு எடுத்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி ஆகிடலாம். இந்த மாதிரி பல பேர் வந்து கொஞ்சம் கூட காசு ஐ மீன் நகை சேர்க்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம். பிகாஸ் அதுக்கு மினிமம் ரிக்குவயர்மெண்ட் வந்து கிராம் கணக்கில் வாங்குறோம் அப்படின்போது. ஸோ பட் டிஜிட்டலில் என்னென்னா வந்து மில்லி கிராமில் வாங்கலாம். விச் மீன்ஸ் ஒரு கிராம் கோல்டு வந்து இப்போ ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் வச்சுக்கோங்களேன், 6000 ரூபாய் இருக்குது அப்படின்னா மில்லி கிராமில், அதாவது நீங்கள் 60 ரூபாய் 70 ரூபாய் 50 ரூபாய்க்கு கூட போய் நீங்கள் கோல்டை வாங்கலாம். அதாவது ஒரு கிராமில் 50 ரூபாய்க்கு மதிப்புள்ள அந்த சின்ன ஒரு மில்லிகிராம் இருக்கும்ல, அதை வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி மில்லிகிராம் ஒரு மாதத்துல என் கையில் ஒரு 100 ரூபா தான் இருக்குது, 200 ரூபா தான் இருக்குது, இதை சின்னத்தை கோல்டு வாங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட டிஜிட்டல் கோல்டை வாங்க முடியும். நீங்கள் இந்த மாதம் உங்கள் கையில் ஒரு 100 ரூபா தான் இருக்குது அப்படின்னா வாங்கிடுங்க. அடுத்த மாதம் ஒரு 1000 ரூபா இருக்கா வாங்கிடுங்க கையில். இல்லை திடீர்னு நடுவில் ஒரு மாதத்துக்கு நடுவில் வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் கையில் ஒருத்தங்க காசு தரணும், அவங்க காசு தந்தாங்க, அதில் ஒரு 2000 ரூபா வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வாங்கிடுங்க. இந்த மாதிரி நம்ம நினச்ச போதெல்லாம் ஈஸியாக வந்து ஜஸ்ட் ஒரு பட்டனில் ஃபோன்லேயே வந்து நீங்கள் பைய செல்லுங்கிற மாதிரி போட்டு ஈஸியாக வாங்கி வச்சுக்க முடியும். இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம். பிகாஸ் இதில் நம்ம பல பேர் வந்து சோம்பேறி ஆகிட்டாங்கல்ல, போய் எழுந்து போய் ஒரு நல்ல நகை கடையில் போயிட்டு ஒரு நல்ல நகைங்களை பார்த்து அது சேதாரம் செய்கூலிலாம் கம்மியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்குறதுங்கிறது பெரிய போராட்டமாக இருக்குது. இது அப்படி கிடையாது. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டு நம்ம கையில் ஈஸியாக வருது. இது ஒரு பெரிய ப்ளஸ். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பொழுது இதில் வேஸ்டேஜ் வரும். அதாவது ஃபிசிக்கல் கோல்டில் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னாலே நகையாக வாங்க போகிறோம். ஸோ மினிமம் 3-5% இல்லாமல் நீங்கள் ஒரு நகையுமே வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு மோதிரம் வாங்குறதோ செயின் வாங்குறதுமே போனால் இன்னும் ஒரு நல்ல டிசைன்லாம் போட்டு வாங்கும்போது 20-30% வேஸ்டேஜ் கூட போகும். வேஸ்டேஜ்னா நியர்லி 20-30%. ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அது 20% சேதாரம் இருக்கிற மாதிரி வேஸ்டேஜ் இருக்கிற மாதிரி ஒரு பொருள் அப்படின்னா நியர்லி 2,000 ருபீஸ் வந்து அதில் போயிடுது வேஸ்டேஜாக. மீதி 8,000 ரூபாய்க்கு தான் நீங்கள் வாங்குற பொருளோட வர்த்து. ஸோ இப்போவே நீங்கள் வாங்கும்பொழுது 20% லாஸில் தான் வாங்குறீங்க. அப்போ நாளைக்கு அந்த கோல்டு வந்து வளர்ந்து, அதனால தான் நம்ம என்னன்னா இது பியூர் கோல்டில் போடும்போது நமக்கு இந்த வேஸ்டேஜுமே கிடையாது. அதனால ஆனால் பட் பியூர் கோல்டுங்கிறது எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால் இந்த பியூர் கோல்டு நம்ம வாங்குறது தான் ஆன்லைனில் போயிடும். ஆன்லைனில் போகும்போது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டை நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ இதில் எந்த வேஸ்டேஜ் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம பியூர் கோல்டு வாங்கிக்கிறோம். நம்ம கொடுத்த நான் 100 ரூபா கொடுத்தா 99.99%க்கு வர்த்துள்ள காசை வந்து ஐ மீன் பொருளை வந்து எனக்கு கோல்டாக கொடுத்துறாங்க. ஆனால் இங்கே போகும்போது ஒரு 2000 ரூபா பிடிங்கிறாங்க, மீதி 8,000 ரூபாய்க்கு தான் பொருள் கொடுக்குறாங்க போது நம்ம அங்கேயே லாஸ் ஆயிரும். இது வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு கல்யாணத்துக்கு நகை வாங்க போகிறேன், பொண்ணுக்கு வந்து இப்போ பார்க்குறேன், இல்லை பையனுக்கு வந்து ஓரளவு டிசைனாக வாங்குறேன் அப்படின்னா அவங்க எக்ஸப்ஷன்ஸ் அவங்கள விட்டுருவோம். பிகாஸ் அவங்க கல்யாணங்கிறவங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற பெர்ஸ்பெக்டிவ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க கல்யாணங்கிற மாதிரி பட் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பாயிண்ட்டாக வந்து இதுதான் இருக்கும். ஸோ முதல் விஷயம் கோல்டு வாங்குறது. ரெண்டாவது வாங்கின கோல்டை வீட்டில் பத்திரமா வச்சுக்கணும்ல. இந்த ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 1-2 சவரன் இல்லை ஒரு 10 சவரன் 20 சவரன் சேர்த்து வீட்டில் வச்சுட்டாங்கனாலே பயமாக இருக்கும். ஐயோ என்னடா இது வீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நாள் 3 நாள் இல்லை ஒரு நாள் வெளில போயிட்டு வரும்போது வீடு பத்திரமா இருக்குமா, லாக்கர் ஒழுங்காக பண்ணியிருக்குமா, பீரோ ஒழுங்காக பூட்டியிருக்குமா, யாரும் திருட்டு போகாதா, இந்த மாதிரி பல பயங்கள் நமக்கு வரும். ஆனால் இதே ஆன்லைன் கோல்டில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எப்படி உங்கள் பேங்க்கில் வந்து உங்கள் காசு சேவிங்ஸ் எல்லாம் காசு பத்திரமா இருக்கும், இது பாட்டி ஒரு ஓரமாக அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் இருக்கும். நீங்களாக எடுத்து உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சோ இல்லை உங்கள் ஐ கான்டாக்ட் வச்சோ நீங்கள் அன்லாக் பண்ணி அது வந்து வித்ட்ரா பண்ணாத வர ஒன்றுமே யாராலையுமே பண்ண முடியாது. உங்களை தவிர யாராலையுமே அதை ஆத்தரைஸ் பண்ண முடியாது. இதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பட் இங்கே வந்து நீங்கள் வீட்டில் இருப்போ நான் பேங்க்கில் பத்திரமா வச்சுக்கிறேன்னா பேங்க்குக்கும் வந்து நீங்கள் அந்த லாக்கருக்கும் வந்து வருஷம் ஒரு நீங்கள் காசு கட்ட வேண்டியது. ஆல்ரெடி 20% போய் அது இல்லாமல் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு காசு வேறு கட்டிக்கிட்டு இது ஒரு தலைவலி. ஆனால் இங்கே ஒன்றுமே அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நம்ம பார்க்க முடியும்.
இதெல்லாம் வந்து யாருக்கு எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா வந்து நாங்கள் வந்து இப்போ ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு வாங்குறீங்கன்னா 100 ரூபாயும் கொண்டு போய் நான் டிஜிட்டலில் போடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. சில பேருக்கு வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வாங்குறேன், இது வந்து நான் போட்டு பார்த்து அழகு பார்க்கணுங்கிற ஆசைக்கெல்லாம் நான் போடலாம் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஃபுல்லாகவே நீங்கள் டிஜிட்டல் கோல்டே வாங்கிக்கலாம். பிகாஸ் நீங்கள் இன்கேஸ் இப்போ இது ஒரு 5000 ரூபாய் இருக்குது, ஃபிசிக்கலும் 5000 ரூபாய் இருக்குது, நம்ம டிஜிட்டலும் 5000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நாளைக்கு ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல ஒரு திடீர்னு ஒரு 10000 ரூபாய் போகுது, இதுவும் 10,000 போகுதுன்னா இதுவுமே ஈக்குவலாக 10000 ரூபாய் தான் போகும். ஸோ அந்த நேரத்தில் நான் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நகை வாங்க வேண்டியது இருக்குது, ஐயோ என்ன விலைவாசி ஏறிடுச்சு அப்போ நான் நகையை வாங்காமல் விட்டேனே நீங்கள் பயப்பட தேவை. பிகாஸ் நீங்கள் டிஜிட்டலில் சேர்த்து வச்சுருங்க. இப்போ இந்த டிஜிட்டலில் நீங்கள் விற்றுட்டு கொஞ்சம் போர்ஷனை விற்றுட்டு வந்ததும் 10000 ரூபாய்க்கு தான் வந்திருக்கும். அந்த காசு வச்சு நீங்கள் அப்போ இருக்கிற ஒரு புது மாடல் என்னென்ன இருக்கோ அதை கூட நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ யூஸ்வலாக ஒரு 100 ரூபாய் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாய்க்கு நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாகவும் ஒரு 50 ரூபாய்க்கு டிஜிட்டல் கோல்டாகவும் வச்சுக்கிறது சேஃப். இதுதான் வந்து பர்சனலாக நான் ப்ரிஃபர் பண்ணக்கூடியது வந்து இதுவாக தான் இருக்கும். இல்லை நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கறதுனால நான் ஃபுல்லாகவே டிஜிட்டல் ரிலேட்டாக போகும். எப்போ எனக்கு தேவை இருக்கோ, நான் எப்போ ஒரு நகை நட்டு வாங்கணும்னு செய்யணும் அப்புறம் ஆசைப்படணும், அப்போ நான் இதை வித்துட்டு அப்போ நான் ஃபிசிக்கல் கோல்டுக்கு இருக்கிறது எது வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் அதில் ப்ரிஃபர் பண்ணிக்கிறதுங்கிறது வந்து பெட்டராக இருக்கும்ங்கிறது என்னோட பர்செப்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் இனிமேட் எதை ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்கள் சைடு. ஏன்னா பிகாஸ் என்னென்ன பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வச்சாச்சு, என்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட உங்கள் வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான், இந்த வீடியோவில் கண்டென்ட் இதுதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு, இது ஃபஸ்ட் டைம் நான் கேட்குற மாதிரி இதுக்கும் கேட்டதில்லை, ஓகே இது எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக கொஞ்சம் புரியுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்து மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தட் நம்ம வீடியோ வந்து க்ரோ ஆகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அண்ட் இதை யாருக்கு நீங்கள் ஷேர் பண்ணணுமோ, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு ஷேர் பண்ணணுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் முடிஞ்சால் நம்ம அதுக்கு சின்னதாக இருந்தால் நம்ம கமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிடலாம், இல்லாட்டி வந்து அதை நம்ம புதுசாக ஒரு வீடியோ நம்ம அதுக்கு வந்து போட்டுக்கலாம். அண்ட் என்ன மாதிரி டாபிக் பர்சனல் ஃபைனான்சிங்கில் எந்த மாதிரி டாபிக்ஸ் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறதோ அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம ஃபர்தர் வீடியோஸில் அதை பற்றி பேசுவோம். ஸோ மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே, கிராக் வேர்ல்ட்.